அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது புது நாள் தந்த தேவனுக்கு நன்றி. காலையில் தேவன் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம தேவன்கிட்ட வரும்போது எப்படி இருந்தோம், தேவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. யார் உண்மையில் தேவன் என்ன நம்மளுக்கு தெரியாமல் இருந்தோம். நம் கண்களெல்லாம் மனக்கண்களெல்லாம் மூடி இருந்தது. ஆனாலும் தேவன் நம்மளை தேடி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மனக்கண்கள் எல்லாம் திறந்தது. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, அவர் என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு சாட்சியாக நம்ம வாழணும். இந்த உலகத்தில் தேவன் நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நம்ம அபிஷேகித்தார், பாஷைகளை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஜனங்களுக்கு சொல்லணும். இது மாதிரி கஷ்டத்தில் இருந்தோம், தேவன் பாதத்தில் நாங்கள் வந்தோம், எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை வந்தது, இந்த கடனில் இருந்து விடுதலை வந்தது அப்படின்னு சொல்லி இன்னும் பல காரியங்கள் என்னென்ன அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்தார்களோ நம்ம வாழ்க்கையில், அதுபோல் நம்ம சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜனங்க இங்கே பார்க்கும்போது இருளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, கஷ்டத்தோட, கண்ணீரோட, வியாதியோட. யார் உண்மையில் தேவன், எங்கே நான் போவேன், யாருக்கிட்டே நான் சொல்லுவேன், இன்னும் எல்லா தேவர்களும் நான் கும்பிட்டு பார்த்தாச்சு, ஆனாலும் ஒரு தேவன் கூட என்னை என்ன பண்ண முடியல, ஆசீர்வதிக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேதனையோடு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இது மாதிரி வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு உங்களை சாட்சி சொல்லுங்கள், கர்த்தர் சந்தோஷப்படுவார். இப்போ வேதத்தில் பாருங்கள், சங்கீதம் 66:16 பாருங்கள், தேவனுக்கும் பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததையே சொல்லுவேன். தாவீது சொல்கிறார் பாருங்கள், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் வாங்க, என் வாழ்க்கையில் தேவன் செய்த காரியங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்றார். அதுபோல் தாவீது சொல்கிறாரு, அது கீழே கூட நீங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். அந்த தாவீது தேவன் செய்த காரியங்களெல்லாம் சொல்கிறாரு. அவர் எவ்வளோ பாடுகளும் உபத்திரங்களும் இருந்தாலும் தேவன் மேலே ஒரு விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அந்த பாடுகள் இருந்தால் கூட தேவன் அவர் தூஷிக்கலை. அவருக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளும் தேவனுக்கிட்ட வந்து சொல்லி துதித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் கூட நீங்கள் கூட என்ன பண்ணணும்னா, நீயும் நானும் கூட நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணணும், சாட்சியாக நம்ம சொல்லணும். சங்கீதம் 34:11 கூட பாருங்கள், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலே உங்களுக்கும் போதிப்பேன் என்றார். பாருங்கள், பிள்ளைகளே நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கும் போதிப்பேன். எப்படி கர்த்தர்கிட்ட நீங்கள் இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், என்னென்ன நடக்கும் ஆண்டவர்கிட்ட வந்தா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் போதிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அன்பானவர்களே, அதுபோல் உங்களுக்கு தேவன் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களை என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே போல் என் வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் வாழ்க்கையில் தேவன் வரலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வந்து எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாரு. ஆனால் அதில் இருந்த அந்த அனுபவம் விசுவாசமும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலோ, ஒரு வியாதி வந்தாலோ, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வந்தாலோ சோர்ந்து போயிட்டுருக்கிறீங்க. அதனால் தேவனை பாதத்தில் கேளுங்க, ஆண்டவரே தாவீது அவ்வளோ பாடுகளை பட்டு கூட, ஆண்டவரே கர்த்தர் எனக்கு செஞ்சதை நான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. நாங்களும் கூட உங்களுக்காக நாங்கள் எழுதி சொல்லணும். ஆண்டவரே எங்களை போல் இருளாக இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் நாங்கள் கொண்டு வருவோம். ஆண்டவரே உங்கள் ராஜ்யம் நாங்கள் ஆண்டவரே ராஜ்யத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு ஜெபிங்க. இப்போ நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வவல்லமுள்ள தெய்வமே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி. இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. தாவீது எவ்வளோ ஒரு விசுவாசத்தோட, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததே சொல்லுவேன்னு சொல்லி தாவீது சொன்னது போல் நாங்களும் கர்த்தாவே அப்பா, எங்களுக்கு நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் அப்பா, நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திர கஷ்டத்தோட, கண்ணீரோட, வேதனையோட, துக்கத்தோட, வியாதியோட இருக்கிறவங்களை கர்த்தாவே அவங்களை தேடி போய் சொல்ல எங்களுக்கு நீர் கிருபை தாங்கப்பா. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சாட்சியாக நிறுத்துங்க, அவங்க தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமீன். காட் பிளெஸ் யூ.